நாங்கள் எண்ணியது போல் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் என்னென்னவெல்லாம் எங்களுக்கு ஆலோசனைகளை அறிவுரைகளை கூறினாரோ அதன்படி அனைத்தையும் சிறப்பாக ஒட்டுமொத்த அதிகாரிகள் துணையோடு சிறப்போடு இந்த குடமுழுக்கு நடைபெறுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற பக்தர்கள் அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்குண்டான வாகன இடங்கள் ஒரு 6 இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம். அந்த 6 இடங்களிலும் கழிப்பிட வசதி, அதேபோல் மின்சார வசதி, குடிநீர் வசதி போன்றவைகள் சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு 3 இடங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவை சமைத்து உணவை பரிமாறுவதற்குண்டான சூழலையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அகண்ட ஒளித்திரை சுமார் 20 இடங்களில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். இந்த திருச்செந்தூரை சுற்றி எங்கு நின்று பார்த்தாலும் குடமுழுக்கு தெரிகின்ற வகையில் அகண்ட திரை ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. அதோடு புனித நீர் தெளிப்பதற்கு 20 ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கையில் அடிக்கின்ற அந்த ஸ்ப்ரே கடற்கரையில் ஒரு 4 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதை 8 இடங்களாக கூடுதலாக்க சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த குடமுழுக்கிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அனைத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று மதியத்திலிருந்து இறை தரிசனம் இல்லை. நாளைய தினம் குடமுழுக்கிற்கு பிறகுதான் சுவாமிக்கு மருந்து சாற்றப்படும். மருந்து சாற்றுகின்ற வைபவம் முடிந்த பிறகு நாளை மாலைக்கு மேல்தான் இறை தரிசனம் அனுமதிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே நாளை காலை நன்னீராட்டு விழாவை முடிந்த பிறகு தொடர்ந்து மண்டல பூஜை என்பது 48 நாட்கள். அதில் 30 நாட்களுக்கு பிறகு திருவிழா தொடங்க இருப்பதால் 30 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள், இறைவன் அருள் வேண்டி வருகின்றவர்கள் குடமுழுக்கிற்கு என்ன குடமுழுக்கன்று அந்த குடமுழுக்கிலே கலந்து கொண்டால் புண்ணியம் தருமோ, எந்த அளவு தெய்வ பலம் தருமோ அந்த அளவிற்கு அந்த 30 நாட்களில் இறை தரிசனத்தை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ பலமும் பலனும் தரும் என்பதால் அந்த 30 நாட்கள் தொடர்ந்து தரிசிப்பதற்குண்டான நல்ல சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த 30 நாட்கள் தொடர்ந்து பக்தர்கள் வருகை தந்து இறையர்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று மதியம் 12 மணியிலிருந்து நாளை மாலை மருந்து சாத்துகின்ற நிகழ்ச்சி முடிவுற்ற பிறகு மாலைக்கு மேல்தான் இறை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.